இங்க பாருங்க ரேட்டு ஒண்ணு அந்த மாதிரி நிறைய நல்ல மனுஷங்களா இருக்காங்க. இப்ப தெரியுதா ஏன் கல்யாணம் ஆகலன்ட்டு. நண்டு வேணா விட்டுறேன். ஸ்ட்ரைட்டா ஈர்லயே போயிடுது போல முடி. பாருங்க இவ்வளோ வாங்கிடுறேன். சென்னையில போயிட்டு வித்துருவேன். மிஸ்டர் பீஸ்ல அவரு ஓ இது ஓகே ஓகே. டி நகர்ல எப்படி ரோட்ல விற்பாங்க அந்த மாதிரி இது மாதிரி ஒரு மால்ல விற்கிறாங்க. ஆனா இது மாதிரி நினைச்சு பார்க்க முடியாது. இந்த மாதிரி மால்ல எல்லாம் எங்க வந்தாலுமே நம்ம ஊர் பசங்க அந்த கெத்தை காமிப்போம். கீழே பாத்தீங்களா உங்க லோக்கல் போட்டலாம் ரெண்டு பேர காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்குல்ல. முத்தை திரு பக்தி திருநகை அத்தி. இங்க பாத்தீங்களா லேசர் கேம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வேற. நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு சிங்கப்பூருக்கு ஷாப்பிங். என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேஜெட் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முஸ்தபா மார்க்கெட்னு ஒன்று இருக்குங்க. அங்கே போனீங்கன்னா A to Z எல்லாமே கிடைக்குமா. சீப்புன்னு சொல்லுறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு பசிக்குதா. நானும் முடியும் பார்த்தீங்கன்னா காலங்காலத்துல போயிட்டு கொத்து பரோட்டா அண்ட் காஃபி சட்ட கீழே ரெண்டு பேர் மட்டும் பேலன்ஸ் யாருமே சாப்பிடல. அது யாருமே வரலங்க. நாங்க என்ன பண்றது? ட்ரிப்பு பாதிலாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேராவா. ட்ரிப்பு ஸ்டார்டிங்ல கேராயிடுன்னு சொல்லுங்கிறேன். ஷாப்பிங் டே நீங்க ஆக மாட்டேன் ஏன்னு எனக்கே தெரியலையே. இந்த ஸ்லிப்பர் பாத்தீங்கன்னா 750 ரூபா. இங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 200 ரூபா 250 ரூபா. ஃபேவரட் சாக்லேட் ஆயிடுச்சுங்க இது. எனக்கு வேணும். ஸோ எனர்ஜியே இல்லை. ஃபேவரட் சாக்லேட்டுங்க இது. ரொம்ப செம்மையாகுதுங்க. கிண்டர் ஜாய் சாக்லேட் மாதிரியே இருக்கு. ஸ்கூல்ல மான்ஸ்டர் இந்த மாதிரி ஜூஸ் வாங்கிட்டா போட்டோ போஸ்ட் கொடுப்பாங்க. போறேன் ப்ரொபோசல் பண்றேன். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இப்ப நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோட கோட்டை. எங்களை பாத்தீங்கன்னா அவங்க மலை செல்லுங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க ஃப்ரீயா ஃப்ரீயா ரொம்ப நன்றி. சிம்லின் ஸ்கொயர்லேருந்து வெளியாகிட்டோம். ஏன்னா வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லா வேலையுமே. இவர் வந்து எங்களோட மாமா, எங்களோட சொந்தக்காரு. ஸோ இவர் இருக்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சிங்கப்பூர். கிண்டர் ஜாய் ஃபேவரட் சாக்லேட் வாங்கி வந்துட்டாங்க. தோக்கா நிறைய நல்ல மனுஷங்களா இருக்காங்க. மதுரை முத்தனைக்கிட்டேன்னு கட்டுங்க. இந்த கம்பிலாம் லைட் காஃபின்னா அதான் லைட் காஃபி தூக்கி மூஞ்சில ஊத்துறேன். காம்ப்ளிமெண்ட் பண்ணு. சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன். போடா. ஏய் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அவர் பண்ணது நல்லா இருந்துச்சு. அவர் பண்ணது நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தவங்க நம்மளை பார்க்க வந்தாங்க. எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க பர்சனலாக. ஸோ அவங்க கிட்ட நான் பேசி சரி வாங்கங்க அப்படிதான் கேட்டிருந்தாங்க. அவங்க நம்ம வந்து 10,000 ஃபாலோவர்ஸ்லேருந்து இருக்கும் போதுலேருந்து நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா. ஸ்ரீலங்காலேருந்து இருந்து இங்கே வந்து இப்போ இங்கே தங்கி இங்கே நிற்கிறாங்க. ஐ மீன் இப்போ தங்கி சிங்கப்பூரில் இருக்காங்க. பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். வாங்க நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. 2 குரூப் அக்கா தங்கச்சி இவங்க தான். இவங்க தான் இது போட்டிருக்காங்க. நம்ம ஊத்தாப்போங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போ. மேடம் எதுவுமே சாப்பிடல. ஒன்லி ஐஸ் தண்ணி, ஐஸ் கட்டி. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நண்டு வேணா விட்டுறேன். கொஞ்சம் ஓகேவா? உனக்கு சாப்பிடணும் நான் வச்சுக்கிறேங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் எங்க ஃபேமிலி ஒருத்தவங்க வந்து போனாங்க. 2 பேர் அக்கா தங்கச்சி. ஸ்ரீலங்காவாங்க. பட் ஆனா வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க, படிக்கிறாங்க. அவங்க நம்ம பார்க்க வந்திருந்தாங்களா. நாங்க சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். வந்து ஒரு உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இதுல வந்து சாக்லேட், அப்புறம் ஒரு 5 or 4 கீ செயின்ஸ், அப்புறம் எனக்கு ஒரு குட்டி டெடி பேர் அழகா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அவங்க பாத்தீங்கன்னா நம்ம 10,000 ஃபாலோவர்ஸ்ல இருக்கும்போதே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா. சோ அவ்வளவுதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு முஃபாசா ஸ்ட்ரீட்டோ ஏதோ ஸ்ட்ரீட் முஃபாசா அது பேரே வர மாட்டேன். அங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போறோம். அங்கெல்லாம் ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்றேன். இப்ப பார்த்த வரைக்கும் எல்லாமே அதிக ரேட்டு. ஊர்ல 10 ரூபான்னு போட்டு விற்பாங்க தெரியுமா, அந்த பொட்டு அட்டை
3 for $5 தான். $5 அது மறுபடியும் எப்படி பார்த்தா 350 வந்துடும். நம்ம ஊர்ல 3 பொட்டு 30 ரூபாய்க்கு வாங்கி போயிடலாம். 350 ரூபா. ஆனா முகாசாலை எப்படி இருக்குன்னு அங்க போய் பார்ப்போம். பாப்பா இங்க சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு வந்து தெரியுது. எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா டிக்டாக். பட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டிக்டாக் பாத்தீங்கன்னா அஃபிஷியலா அக்கௌண்ட்டே இல்ல. நம்ம அதான் ஃபேன் பேஸ் இருக்காங்களா அவங்க கிரியேட் பண்ணி இங்க போட்டுருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து 4.5 lakhs 1 lakh மேல எப்படி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிக்டாக்ல பாத்துருக்கேன். அப்படின்னா டிக்டாக் நம்ம எங்க யூஸ் பண்றோம், இந்தியாவில் தான் பேன் ஆச்சு. அப்புறமா நம்ம போயிட்டு இங்க லாகின் பண்ணி பார்த்தா ஐ மீன் நம்ம ஐடியில் நிறைய பேர் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா NRFM அஃபிஷியல்ன்ட்டு டிக்டாக் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது கூட சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த ஐடி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கிற மக்கள் ஐ மீன் சிங்கப்பூர், மலேசியா, ஸோ அங்கே சரௌண்டிங்ஸ் எல்லாம் வேறு எங்கே டிக்டாக்லாம் இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள், அந்த ஐடிக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, அதுதான் நம்ம அஃபிஷியல் ஐடி. நம்ம அஃபிஷியலான இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ஸ்டோரியாக போடுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் அதை மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுறேங்க. நடந்துக்கிட்டே பேசுகிறேன்னா மூச்சு வாங்குதுங்க. சிங்கப்பூர் வந்தால் மஸ்ட்டு நடக்கணும். நடக்கலைன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் ஷாப்பிங் பண்ண போகிறோம். எப்படி சொல்கிறது, எல்லா வெயிட்டையும் வச்சுக்கிட்டு எப்படி நடக்க போகிறோம்னு தெரியல. இது ஃபுல்லாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே லிட்டில் இந்தியா. நம்ம தமிழ்நாட்டு அதாவது தமிழ் கடை எல்லாமே இங்கே இருக்கும். ஃபுல்லாக அங்கே பாருங்கள், இந்த பூலியே தெரியுதா நம்ம ஆளுங்கன்ட்டு. ஃபுல்லாக நம்ம ஆளுங்க தான். ஐ மீன் எப்படி சொல்கிறது, லிட்டில் இந்தியான்னு தான் பேர். பட் ஆனால் இது லிட்டில் தமிழ்நாடுன்னே சொல்லலாம். ஃபுல்லாக தமிழ்நாடு மக்கள் தான் ஃபுல்லாக எல்லாருமே இருப்பாங்க இங்கே. ஏங்க இதில் என்ன ஃபன்னுன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டுக்காமல் நாங்கள் போய்ட்டு ஐ மீன் கண்டுக்கலாம் இல்லை, நாங்கள் போய்ட்டு அவசரமாக வந்துட்டோம். திடீர்னு இங்கே வந்து பார்க்குறோம், திடீர்னு எப்படி சொல்கிறது, இவன் மணியை காணும். பார்த்தா அவன் பாத்ரூமில் இருக்கான். அவங்ககிட்ட ஃபோனும் இல்லை, சிம்மும் இல்லை, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. மணி ஒரு புத்திசாலியாக இருந்துச்சுன்னா அவன் அங்கேயே நிற்பான். லூசு பையனாக இருந்துச்சுன்னா என்னத்துக்கு எங்கேயா சுற்றிக்கிட்டு இருப்பான். இடத்துக்கிட்ட வந்துட்டோம். பையன் ஒன்று கக்கூஸ்லேயே இருக்கானா இல்லை எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். சே, மணியை விட்டுட்டு வந்துட்டோமே. புத்திசாலி பையங்க. அத நீங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்டா, வெயிட் பண்ணுங்கடான்னு போனேன். சத்தியமா மறந்துட்டோம். சரிகிட்ட சொல்லிட்டு வரேன். வெளியே வந்து பாக்குறேன், ஒருத்தனையும் காணோம். நான் எங்க வந்து பாக்குறேன், யாரையும் காணோம். சரிங்க, கடையாண்டே நிப்போம், எப்படின்னு தேடி வருவாருங்க. நாங்க என்ன ஃபயர் ஸ்டார் திடீர்னு யோ மணியா அப்படின்றாங்க. ஐயோ அவன் பாத்ரூம்ல இருக்கேன். வயசு மணியை பாத்ரூம்ல விட்டு வந்துட்டீங்க. நெல்லுன்னா சொல்ல என்ன சொன்னார்னாண்ட பாத்ரூம் சுத்தமாக தான் கிடையாது, நல்லா சுத்தம் பண்ணியிருக்காங்க, நல்ல பாத்ரூம் தான் சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாம் என்ன கையில் என்ன வச்சுருக்கேன் வந்து 2 பதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று கக்கூஸ் எடுக்கலாம், இன்னொன்று வாங்க செஞ்சுக்காரு வலிக்க கட்டையாடு காடுக்கா கையெடுக்கா நானா கடன் இருக்கா ஸ்ட்ரைட்டா ஈர்லயே போயிடுது போல முடி. வாரது ஈருக்கு போயிட்டு. வீட்டு கக்குஸ் கழுவுற விளக்க மாத்தல அடிச்சா தப்பு இல்ல, பொது கக்குஸ் கழுவுற விளக்க மாத்தல அடிச்சா தான் தப்பு. இது வந்து நானாவோட கடன் இஷ்டத்துக்கு எடுத்துனதுதான். இது வேற கடையா தான். பாருங்க தலைவா வந்து கூட சூப்பர் பர்த்டே கலப்போம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க சார். காய்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே நடந்துட்டோம். இன்னும் அந்த முஸ்தபா எங்க இருக்குன்னு தெரியல. எங்க ரேட் எல்லாமே கொள்ள ரேட்டு. வாங்கினா நீங்க மொட்டை போட்டு தான் ஊருக்கு போட்டோம். வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளம்பினேரி ரேட்டு ஒன்று அந்த மாதிரி. நான் தான் கிக் பட்டர்ஸ்கி அந்த வயசு இருக்குல்ல, நான் பேசுறது சூப்பர் ஸ்டார். அந்த எஸ்எம்எக்ஸ் போடுறான். முஸ்தபா வந்துருச்சு. காரு எவ்வளோ இங்க ரேட்டு எப்படிதான் அதிகமாக தான் இருக்கும். கம்மியாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது கேமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது அந்த மாதிரி தான் பிடிக்கும். அந்த சுருவாங்க ஐயோ தலைவலி பிடிச்சது.
ஜாலியாக எடுத்தோமா, கார் ஓட்டணுமா, பைக் ஓட்டணுமா? ஷாருக் கான் என்ன பண்ணுவாருன்னா 2 சென்ட்டை வாங்கி மிக்ஸ் பண்ணி அடிப்பார் தெரியுமா? ஷாருக் கான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவார். அவர் ஸ்மெல் எப்பவுமே குட்டா இருக்கும், நிறைய ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க. A few moments later. பாருங்க, இவ்வளோ வாங்கிடுறேன், சென்னையில் போயிட்டு வித்துருவேன். ஒன்று 1000 ரூபாய். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா சாக்லேட் போகிறோம். உண்மையிலே சென்ட்டில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுங்க, தாராளமாக வந்து வாங்கலாம். சாக்லேட் போய் பார்க்கலாம். சாக்லேட் சாக்லேட் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குது, கம்மியாகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த டாலர்லாம் யோசிச்சு கேல்குலேட் பண்ணும்போது அது அதிகமாக தெரியுது. ஒன்றும் போயிட்டே இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஒரு ட்ராலியும் 4 ட்ராலி என்ன பண்ண போகிறாங்க? பில் கவுண்டரில் இருக்குது அண்ணனுக்கு. ஏன் அவ்வளோ வாங்குறோம்னா ஊருக்கு வந்தாலே நம்ம ஊருக்கு போகிறப்பே நிறைய பேர்கிட்ட சொன்னதில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வரப்பை வாங்கிடுவோம், அது வாங்கிடுவான். ஸோ அவங்களுக்காக நிறைய பேர் இது நிறையா பார்த்தீங்கன்னா எங்களுக்காக எதுவுமே அவ்வளோ கம்மி தான், மற்றவங்களுக்கு தான் அதிகம். எஸ், நாங்களாம் சிங்கப்பூர்லேருந்து யாராவது வருவாங்க, வெளிநாட்டில் யாராவது வருவாங்க, வர்றப்போ சாக்லேட் கொடுத்தாங்கன்னா அப்படி இருக்கும். சாக்லேட்டு பிஸ்கெட்டு நம்ம என்ஜாய்மெண்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால அந்த ஆசைனால இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்கணும். நிறைய பேர் சார் அப்பத்துலேருந்து ட்ராலி தள்ள ஆரம்பிச்சார், இன்னும் தள்ளிட்டாங்க. சார் இப்போ எந்த ஸ்டேஷன் வந்துருக்கிறீங்க? நம்மள்தான் இது. ஓகே, எல்லாத்தையும் இஷ்டத்தை எல்லாத்தையும் வாங்கி போட்டானுங்க. இந்த பாருங்க, அவன் கடையை விற்று எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். இன்னும் நல்ல உள்ளம். ஃபுல் டாய் நம்மளுக்கு பிடிச்சது. மிஸ்டர் பீஸ்லாம் அவர் ஓ இது ஓகே இதை வச்சு இந்த வெடிக்க வைப்பாங்க, இதை பெருசாக்குவாங்க, ஏதோ சம்திங் பண்ணுவாங்க. இது பெருசா இருக்குண்ணா, பவுடர் வச்சு இதை பண்ணுவாங்க. எதிரா ஒண்ணுக்கடா குட்டி குழந்தை இப்ப தெரியுதா ஏன் கல்யாணம் ஆகலன்ட்டு. எப்படி அவன் இவங்கெல்லாம் 90s கிட்ஸ். 90s கிட்ஸுங்க. இது வந்து 1300 ரூபா தான். நம்ம ஊர்ல இது வந்து கண்டிப்பா 2500 4000 ரூபாய் மேல இது. 4000 கிட்ட இருந்துச்சு. இதுல நானும் பதிவு பண்ணிக்கிறேன், நானும் ஒரு 90s கிட்ஸ் தான். இதுல வந்து 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா மியூசிக் வாசிக்க போறேன். எந்த மியூசிக் யாரு? கண்டிப்பா 90s கிட்ஸ் அவங்களுக்குலாம் இந்த மியூசிக் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பிடிக்குது. நீங்க ஹாய் சொல்லு, vlog போற ஹாய் சொல்லு. அவ்வளோதான் guys. ஃபைனலா கைஸ் இந்த முஸ்தஃபான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கடைக்கு நான் ஒரே வந்துட்டேன். ஆனால் உண்மையிலே சீரியஸாக ஒர்த்து எல்லாமே இருக்கு. அதுவும் இந்த ஷாப் வந்து 24/7 இருக்குமா. ஸோ நம்ம எப்போ வேணும்னாலும் இப்போ திடீர்னு ஊருக்கு கிளம்புனா டக்குனு ஒன்று வாங்க, டக்குனு வாங்கி டக்குன்னு கிளம்பிடலாம். நிறைய டி நகர்ல எப்படி ரோட்ல விற்பாங்க அந்த மாதிரி இது மாதிரி ஒரு மால்லே விற்கிறாங்க. ஆனா இது மாதிரி நினைச்சு பார்க்க முடியாது. இந்த மால்லாம் அந்த மால் எங்க தெரியுமா இருக்கு? இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கு. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதான் டி நகர் ரோட் ஃபுல்லாங்க. டி நகர் ரோட் ஃபுல்லா இருக்க மாதிரி அது ஒரு இது ஒரு மாலா இருக்கு, எல்லாமே இருக்கு. சத்தியமா எனக்குலாம் நான் எதுவுமே வாங்கல. எனக்கு சென்ட் மட்டும் தான் வாங்கினேன். விக்டோரியா சீக்ரெட் ரொம்ப நாளா எனக்கு ஆசை வாங்கணும்ட்டு அது மட்டும் தான் வாங்கினேன். மற்ற எல்லாமே வீட்டுக்கு தான் வாங்கணும். நான் எங்க ஃபேமிலிக்கு வாங்கினேன், அவன் வீட்டுக்கு இங்க எங்க ஃபேமிலி கொஞ்சம் வாங்கணும். The next day. நானா இல்லைன்னா சிங்கப்பூரே இல்லை அந்த மாதிரி. பயாஸோட லக்கேஜ் பார்த்தீங்கன்னா 31 கிலோ இருக்குது. 25 எடுத்துகிட்டு போனோம். இப்போ அதில் இருக்கிறதா கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபயாஸ்னா தனிப்பட்ட சொல்ல பேச, நியாஸ்னா ஃபயாஸ், அதில் சாக்லேட்லாம் இருக்குது, அவ்வளோதான். உழுகாதப்பா
புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். ஊர்ல வெட்டி முறை வீணா போன தண்டை என் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு பிரவீன் அவனை தான் சொல்றேன். ஊரை பக்கம் வருமில்ல அப்ப பேசிக்கிறேன்டா. செகண்ட் இன்னொருத்துக்கிறான் சோத்து மாடுன்னு ஒருத்தக்கிறான் ரித்திக்கு, இன்னொருத்தர் சுகர் பேஷண்ட் பாலாஜி. அவ்வளோதாங்க சிங்கப்பூரோட லாஸ்ட் டே. இன்னைக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ எதுக்கு நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாலு. ஸோ இதை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் அதான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் டைம்ஸ். சிங்கப்பூரில் வந்தீங்கன்னா நிறைய கன்ஃபார்மாக ஷாப்பிங் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்குறீங்களா, அங்கே முதல்ல ஜிஎஸ்டி ரீஃபண்ட் அந்த ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. இருந்துச்சுன்னா அங்கே வாங்குங்க. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா முஸ்தஃபா போனோம். அங்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி நம்ம வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுற டேக்ஸை திரும்பி நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நேரம் ஏர்போர்ட்டில் வந்துட்டிங்கன்னா ஏர்போர்ட்குள்ளே ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே போயிட்டு களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பொருள் வாங்கிருக்கீங்கன்னு அதிலே காமிச்சிடும். அதெல்லாம் டிக் கொடுத்து ரீஃபண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே ரீஃபண்ட் ஆகிடும். அந்த கேஷ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனால் அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும் ஜிஎஸ்டின்ட்டு. அங்கே போயிட்டு அதை அந்த ஸ்லிப்பு இல்லை உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்துருவாங்க. அதுவும் சிங்கப்பூர் டாலராக கொடுப்பாங்க இல்லை யூஎஸ் டாலராக கொடுப்பாங்க. சப்போஸ் நகைலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை வந்து இந்த கவுண்டரில் பண்ண முடியாது. செக்இன் பண்ணிட்டு இமிக்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு கவுண்டர் இருக்கும், அங்கே போய்ட்டு அது பண்ணிக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக எல்லாமே சின்ன சின்ன பொருளாக எல்லாமே சேர்த்து ஒரு $200 சிங்கப்பூர் டாலர் வந்து நாங்கள் கிளைம் பண்ணோம். ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கப்பூர் வந்தீங்கன்னா மறக்காமல் கிளைம் பண்ணுங்கள். அந்த காசெல்லாம் அதே மாதிரி சிங்கப்பூரில் யூஸ் பண்ண பொருளை கிளைம் பண்ண முடியாது. எடுத்துன்னு போகிற பையன் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். சிங்கப்பூரில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பில்லத்தை வந்து கிளைம் பண்ணனா கிளைம் பண்ண முடியும். எல்லா குரூப்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க. எங்கே போனாலும் சரி ஒரு எஸ்கலேட்டர்ல மேலே ஒரு ஃபோட்டோ எடுப்பான். எஸ்கலேட்டர்ல இறங்கி வந்தோன்னே இந்த இடம் நல்லா இருக்கு மச்சான் ஒரு ஃபோட்டோ. செடி மச்சான் அங்கே ஒரு ஃபோட்டோ. ட்ரெயின் ஒரு ஃபோட்டோ. மெட்ரோ ஒரு ஃபோட்டோ. சர்க்கஸ் ஒரு ஃபோட்டோ. லைட் ஒரு ஃபோட்டோ. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க பார்த்தீங்களா ஒரு கும்பல் இவனு ஒரு கும்பல் பாட்டு. உங்களுக்கும் கன்ஃபார்ம் நிறைய பேர் தெரியும். அந்த மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட்ல அவர் பேரை சொல்லுங்க. மணின்னு வருதான்னு பார்க்கலாம். மணின்னு எத்தனை பேர் வரான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் விளாக்லாம் எப்படி எடுப்பாங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணுன்னா அப்படியே ஏர்போர்ட்டை சுற்றி பார்த்து வீடியோ எடுப்பாங்க. ஆனால் இந்த ஏர்போர்ட் சுற்றி பார்க்கறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அதனால என்னாச்சுன்னா நாங்கள் வந்தப்போ செம்ம டைம் எல்லாருமே வீடியோவே எடுக்க முடியல. அதனால போய் படுத்து தூங்கிட்டு ஊரெலாம் சுற்றிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். இப்போ வீட்டுக்கு போகிற டைமில் உங்களுக்கு இந்த ஏர்போர்ட் மொத்தம் சுற்றி காமிக்க போகிறோம். ஏர்போர்ட் சிங்கப்பூர் ஏர்போர்ட் மோஸ்ட்டு க்ளீனஸ்ட்டு, அதே மாதிரி பெரிய ஏர்போர்ட். நல்ல ஏதோ ஒரு பேர் எது ஏர்போர்ட் இதான் அதுக்கு நம்பர் 1 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இது நம்பர் 1 இல்லை. குவைத்து இல்லை கத்தார் ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஊர் தான். அவங்க தான் இப்போ நம்பர் 1. அது யார் சொன்னார்னா டிரான்ஸ்பிட். அவன் இந்த ப்ரோ தான் சொன்னார். அவர் வீட்டில் நான் பார்ப்பேன் ப்ரோ, வீடியோ நான் பார்ப்பேன், நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஒரு level 1 இருக்கும். level 1 இந்த போர்டிங் பாஸு இந்த சின்ன சின்ன மேட்ரு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனால் தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நம்ம ஊர்க்கார மாதிரி நின்று இருக்கிறேன். எதுக்காகனா ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டர் நான் தான். அந்த ஷார்ட் ஃபிலிமோட அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் தான். கேமராமேனும் நான் தான். மேனேஜ்மெண்ட் நான் தான். யாருமே வராமல் கற்றுக்கிறது, போலீஸ்லாம் வந்தால் பார்க்குறது, போலீஸ் வந்தால் இன்ஃபர்மேஷன் பண்ணுறது, அதெல்லாம் நான் தான். அங்கே நின்றுப்பேன். போலீஸ் தான் போலீஸ் அதில் உடனே கேமரா வச்சு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துக்குவோம். ஆனால் ஏர்போர்ட்டில் அங்கே எடுக்க விட்டாங்க, எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. நிறையா படத்தில் பார்த்துருக்கோம். இந்த அயன் படத்தில் அதெல்லாம் பார்த்துருக்கோமா, இமிகிரேஷனில் பிடிச்சிடுவாங்க, ஜெயிலில் போடுவாங்கல்ல, இழுத்து வச்சு அறுத்துருவேன். எதை நாக்க நம்ம எதுவும் பண்ணல. ஆனால் இருந்தாலும் அந்த பயம். நம்ம இந்தியாவில் அந்த கல்ச்சர் இருக்குல்ல, டக்குன்னு போலீஸ்காரனை பார்த்தா பயப்படுறது. அவங்க நம்ம எந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அவங்கள பார்த்தோன்னே உடனே பயப்படுவோம்ல, அது நமக்குள்ளே ஊறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கஷ்டம். அந்த மாதிரி இமிகிரேஷன் ஆஃபீஸர் பயந்துன்னு இருந்தோம். ஒரு நேராக போனோன்னே போய் நானும் ஃபயாஸும் ஃபஸ்ட்டு 2 பேர் போய் நிற்கிறோம். அவன் ஃபேஸை பார்த்துட்டு ஏதாவது கேட்பாருன்னு பார்த்தா ஃபயாஸை பார்த்துட்டு கேட்குறாரு, தம்பி எப்போ கல்யாணம் அப்படின்றாரு. என்னது எப்போ கல்யாணமா? ஸோ அவர் பார்த்தா நம்ம வீடியோ பார்க்குறது நம்மளோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்க்குறாரு. ஐயோ ஃபயாஸ் சொல்கிறான், இல்லை நான் ரியாஸுக்கு முடிஞ்சவொன்னு தான் எனக்கு அப்படின்னா, அவருக்கெல்லாம் கிடையாது, குடிச்செல்லாம் கல்யாணம் நடக்காது, லேட் ஆகும், நீங்கள் முதல்ல பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் தப்பிச்சோம். ஓகே, இமிகிரேஷன் ஆஃபீஸ்லேயும் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. பக்கத்தில் அவங்க இன்னொருத்தங்க இருந்தாங்க, அவங்களும் அதே தான் கேட்டுருந்தாங்க. ஸோ
அதனால கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு இமிகிரேஷன்லாம். சரிக்க தான் ரொம்ப விரும்பினார். அவர் எங்கே சரிக்குங்க அப்படின்னாரு. சரி கரெக்டாக வந்தான். அதனால் நம்ம ஃபேமிலி சங்கங்கள்லாம் இருக்கிறதுலாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ரெண்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருந்தார், ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இருந்தார். அப்புறமா ஏர் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர், அவர் யார், அதான் அந்த போர்டிங் பாஸ்லாம் நம்ம கொடுப்பாங்கல்ல, அவங்க ஒருத்தர். நிறைய பேர் நிறைய இடத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம என்ஆர்எஃப்எம் ஃபேமிலி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் அவ்வளோ பேர் பார்த்தோம். ஒரு கண்ட்ரியில் போய் பார்ப்போம். இந்தியாவிலேயும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் பார்க்க முடியாது. ஆமாம், நான் இந்தியாவில் தான் நிறைய பேர் ஃபஸ்ட் பார்க்கணும். அப்புறம் ஸ்ரீலங்காலையும் பார்ப்போம். மலேசியா, அதே போல் மலேசியா எல்லா ஊருக்கும் வருவோம். நம்ம பண்ணுறத சிறப்பாக பண்ணணும். அதில் ஒன்றும் அடுத்த லெவல் போய் நேரணும். தரமாக புதுசாக பண்ணி வேஸ்ட்டு பண்ணுறதுல சிறப்பாக பண்ண ஆரம்பிக்கணும். எங்கே வந்தாலுமே நம்ம ஊர் பசங்க அந்த கெத்தை காமிப்போம். கீழே பார்த்தீங்களா நம்ம லோக்கலு போட்டலாம். அது ஓப்பன் பண்ண நம்ம ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா 845 சென்னை 1 மணிக்கு போகும். 10ல் அங்கே தான் நிற்கிறோம். இதான் நம்ம போர்டிங். இந்த 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா, அதான். உள்ள வந்துவிட்டோம். இதுதான் உள்ள எக்கச்சக்கமான கடைங்கள்லாம் இருக்குதோ, எல்லா கடையும் இருக்கும். காட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆனா இது பேக்ரவுண்ட் பாரு. எங்களுக்கு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 1 மணி, ஐ மீன் 1:30 மணி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சா. இன்னும் சாப்பிடணும். சாப்பிடலன்னா கூட போய் சுற்றி பார்க்கலாம். சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். ஏய் ஊத்தப்ப சாப்பிட்டே பசிக்குது. ஐயோ ஊத்தப்ப என்ன நாம சாப்பிட்டா எத்தனை பேர் ஷேர் பண்ணீங்க? நெக்ஸ்ட் ஃப்ளைட் ஏறினா வந்து படுத்துமா தூங்கணுமா இருப்போம். ஆனால் நாங்கள் ஏறுவேன். இல்லை நீ தூங்க மாட்டேன். ஃப்ளைட்டில் தர சாப்பாடு சாப்பிட்டு தான் தூங்குவேன். சரியா இருந்தால் நாங்கள் சாப்பிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது தூங்கிட்டேங்க. தூக்க கலக்கத்துல சாப்பாடு வேற வேணாம்னு சொல்லிட்டு இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன். அது சீத்தா பாருங்களேன். முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு மரகன இதாவா கை மேலே கை மேலே நீ கலாய்வேன். ஏய் கலாய்க்க மாட்டேன் பண்ணு. நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ளே தலைவலி எடுத்துரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டு 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 பட்டுன்னு. அதாவது நம்மளோட கோவத்தை தீர்த்துக்கலாம் அடிச்சு அது மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பர். இது எல்லாரும் வீட்டு வசலும் வச்சா நல்லா இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ளே சன்ஃப்ளவர்லாம் வளர்க்குறாங்க. அப்படியே ஒரு மாங்காய் மரம், கொயக்கா மரம், அந்த மாதிரிலாம் வளர்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்களா லேசர் கேமு. ஏர்போர்ட்டா இல்லை இது தீம் பார்க்கா? மணி கமான் மணி இடிச்சா விட்டு சொல்லிட்டேன். ஓ உடம்பே இடிக்குதுல்ல. ஐயோ ஸ்போர்ட்ஸ் மேனு வேற லெவலு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஃபர்ஸ்ட் அவுட் போயிருக்காரு. போடா போடா. நான் தான் ஈஸியா போவேன். ஏதாவது சண்டைக்கு போகிற மாதிரி போகிறேன். கொண்டா போட்டு ரெடி வைக்கணும். அப்புறம் முடிப்பட்டு ஆடும். இல்லை முடிப்பட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, அவுட் இல்லை. சிங்கம் இல்லை சிறுத்தை. ஏன் இப்படி வளர்ற? குமாரா மெக்கானிக் குமார்ட்ட சொல்லி நான் ரெடி பண்ணி தரேன் குமாரே. சாவி கொடு குமாரே. ஓ முருகேசா அது பின்னாடி ஒரு இவன் காண்டாமன் சொல்லுவான். பார்த்தீங்கன்னா இது வந்து 250 வேரியண்ட்டு 5 சீட்டர் காரு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சத்தி கோட் பண்ணுறாங்க. பக்கத்தில் வாங்க, சீப் கிட்டு வாங்க, ஏதோ சொல்லுவாங்களே, நேரில் வாங்க, நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி. அந்த சிங்கிள் ஓனர் பேர் பார்த்தீங்கன்னா ரியாஸு. நாங்களாம் பார்த்தீங்கன்னா மெக்டி போகிறோம். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா மோனி வந்து தோசை அட்டி ஒரு தோசைக்கு போட்டா. ஒரு மாதிரி ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நம்ம பிள்ளைங்க
உள்ள நம்ம பசங்க தான். இது நம்ம பசங்க, இது வேறு, இது சின்ன பசங்க, இவனுக்கு பெருசான இந்த பசங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிக்கன் மாதிரி இல்லைங்க. நம்ம ஊர் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் அடிக்குது, ஏன்னு தெரியல. அது அவங்க சரியாக குக் பண்ணலையா என்னன்னு தெரியல. இங்கே இருக்கிற சிக்கன் டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு. நான் இப்போ நினச்சேன் எல்லா ஊர் கோழியும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். இந்த ஊர் கோழி வேற, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மெக்டியில் நான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நிறைய இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்பயாவது தான் சாப்பிடுங்க, அடிக்கடிலாம் போய் சாப்பிடாதீங்க. எப்பயாவது சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிக்கடி சாப்பிடுங்க. ஏய் தோசை வாங்கிட்டியா? சோர்லலாம் கரெக்டாக இருப்பல? Of course, yes, that is very important for life. Oh, we have work for eat. ஆனால் அவனா ஃபோன் எடுத்துட்டு ஓரமாக போயிடுறான், என்னன்னு தெரியல. ஒரு நாள் கண்டுபிடிக்கிறோம் அதை. ஏண்டா யாரையுமே நம்பக்கூடாது, உனக்கு நீ தான், அவ்வளோதான். ஒன்று நீ நம்பு, மொத்தங்களை யாரும் நம்பாது. இதுதான் தத்துவம் ஆகுது. ஓகே, நாங்கள் அங்கே ஐ மீன் சென்னையிலேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே இந்த மேட்டு தான். காலை வச்சோன்னா ஒரு மாதிரி சரியான ஃபீல் குதிச்சு சொல்லுவாங்களே, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அந்த மாதிரி சிங்கப்பூர் வந்தோன்னே உங்களுக்கு இதான் தோணுமே. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணுன்னே இதில் காலை வைப்பீங்க, அப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தாச்சு, போர்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டியது தான். 1 hour later. நல்லா தூக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா லேண்டிங் வெறும் 10 நிமிஷம் தான் சொன்னாங்க. பார்த்தா போயிடுச்சு. பட்டமே வந்துட்டு டப்புன்னு வந்துட்டேன். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா அதான் ஃப்ளைட்டில் இருக்கிற பாத்ரூமில் நிற்கிறேன். ரொம்ப சின்னது, நினைச்ச மாதிரி பெருசான ரொம்ப சின்னது. பாருங்களேன், கை இந்த சைடு வச்சுக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பத்திரமா சென்னைக்கு வந்து இறங்கியாச்சு. இந்த இடத்துல சில பேர்கிட்ட நோட் பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செயின் எடுத்துகிட்டு வந்தார். அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் சிலப்பட்ட கிராம்ஸ் தான், அதுக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம டேக்ஸ் கட்டி தான் அதான் வாங்குற மாதிரி இருக்குமே. ஸோ அது வந்து நீங்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கீங்க, ஒரு 6 months 7 months அங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நீங்கள் சும்மா 5 days ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா ஒரு சவரன் தான் எடுத்துகிட்டு வரணுமா? அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் அமௌண்ட் போடுவாங்களா, அந்த நீங்கள் டேக்ஸை கட்டினா தான் அந்த செயின் கொடுப்பாங்களா. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சிங்கப்பூர்ன்ட்டு இல்லை, மேபி இது எந்த ஊர் வந்தாலும் நினைக்கிறேன், நீங்கள் எந்த ஊர் போகிறதா இருந்தாலும் விசாரிச்சுட்டு ஐ மீன் நீங்கள் இதில் ChatGPTல க்ரோம்லேயே போடுங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு பத்திரமா வாங்க. ஏன்னா அப்போ தான் ஒருத்தர் தவிச்சிக்கிட்டு இருந்தார், அவர் பார்த்தோம்னா சரி இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ சென்னை வந்துட்டோம். ஸோ சிங்கப்பூர் vlog இதோட முடியுது. இன்னும் NRFM வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய vlogs வந்துட்டே இருக்கும். ஆமாம், இதுக்கப்புறம் நிறைய வந்து ட்ரிப்ஸ்லாம் போகலான்னு இருக்கோம். ஆமாம், ட்ரிப்ஸா மணி ட்ரிப்பா ஓகே. ஸோ அதெல்லாம் போகலாம், அதுவும் தனித்தனியாக ஒரு 3 பேரா 2 பேரா. ஸோ என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. ஸோ சிங்கப்பூர் vlog சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் சிங்கப்பூர் ட்ரிப் எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. பட் காஷ்மீர் அளவு இல்லைங்க. உனக்கு காஷ்மீர் டாப்பு, சிங்கப்பூர் அளவு சூப்பராக இருந்துச்சு. ஸோ பை.